வாழ்றதுக்கும் போராட வேண்டியதா இருக்கு, சாகிறதுக்கும் போராட வேண்டியதா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி கோட்டை வேங்கைப்பட்டி சமத்துவபுரத்தில் பொது மயானம் இல்லாததால் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கம்புணரி மயானத்திற்கு உடலை எடுத்துச் செல்லும் அவலம் நீடிக்கிறது. கண்ணமங்கலம்பட்டி ஊராட்சி கோட்டை வேங்கைப்பட்டியில் சமத்துவபுரம் 1,92,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. அங்கு 100 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பொது மயானம் இல்லை. கண்ணமங்கலப்பட்டியில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்வதற்கு அந்த கிராம மக்கள் மறுத்துவிட்டனர். இதனால் சமத்துவபுரத்தில் ஏதேனும் இறப்பு நிகழ்கையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிங்கம்புணரியில் உள்ள மயானத்திற்கு கொண்டு செல்வதற்கு 25,000 ரூபாய் வரை செலவாகிறது என்கிறார்கள் சமத்துவபுர மக்கள். வணக்கம். நான் முதலமைச்சர் ஐயா சமத்துவபுரம் திறந்து வச்ச அந்த குடியிருப்புல நான் இருந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு வீடு கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு இங்க எந்த வசதி, எல்லா வசதியும் செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு எந்த வசதியுமே அவங்க செஞ்சு தரல. இங்க நாங்க 4 வருஷத்துல 5 டெத் ஆயிருச்சு. ஆனா நாங்க மயானக்கரைக்கு ரொம்ப சிரமப்படுறோம். கண்ணமங்கலப்பட்டி பஞ்சாயத்துல போய் கேட்டா இங்க அடக்கம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நீர்மாலை எடுக்க கூட எங்களை வெளியில அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்க இங்கே எல்லாமே எங்களுக்கு சமத்துவம் எல்லாமே இது மயானக்கரையெல்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்தாங்க. இப்ப நாங்க பாடியை கொண்டுகிட்டு ஒவ்வொரு கிராமத்திலயா போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அடக்கம் பண்றதுக்கு. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் போறோம். இங்க 25,000 செலவு வருது. நாங்க அன்றைய நாடு பொழப்புக்கே நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா இதுவும் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு எங்களை கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க. எந்த வசதியுமே இல்லாம இருக்கோம். நாங்க ஒரு விஷயத்துக்கு ஒருத்த காலையா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். மெயினா எங்களுக்கு மயானக்கரை கண்டிப்பா வரணும். இதோட நாங்க 5 தடவை போராட்டம் பண்ணிட்டோம். தர்றேன்றாங்க. நாங்க எல்லா இடத்துலயுமே இது பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு எந்த உதவியுமே செய்யல. நேற்றுக்கு மதியம் எங்க அண்ணன் இறந்து போயிட்டாங்க. இன்னொரு வரைக்கும் நாங்க ஒருத்தட்டே கேட்கிறோம், புதைக்கிறதுக்கு இடம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாரும் எந்த உதவியுமே செய்யவே இல்லை. இப்ப நாங்க சிங்கம்னார்ல போய் கேட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா பணம் வாங்கி நாங்க பாடியை கொண்டுட்டு போறோம். இப்போதைக்கு நாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்றது? எந்த வசதியுமே செஞ்சு தரல. அவங்க கண்டிப்பா எங்களுக்கு மயானக்கரைக்கு அவங்க ரெடி பண்ணி தரணும். நீர்மாலை எடுக்க வெளியில போய் எடுத்தா அங்க நீர்மாலை எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நாங்க சமத்துவத்துக்குள்ளே வச்சுக்கோங்க எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சமத்துவத்துக்குள்ளே எல்லாமே வச்சு என்ன பண்ண முடியும்? அப்ப எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லி தானே எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. அப்ப நாங்க இங்க இருக்க 100 வீடு கொடுத்துருக்காங்க. 100 வீடுல உள்ளவங்க செத்தா அவங்கவுங்க வீட்டுக்குள்ள அவங்கவுங்களே புதைச்சுக்கிறதா? இப்ப அப்படியெல்லாம் புதைக்க முடியாது. எங்களுக்கு மயானக்கரை கண்டிப்பா வேணும். நாங்களும் 4 வருஷமா பொறுமையா இருந்துட்டோம். 5 டெத்தா இருக்கு. 5 டெத்துல 4 டெத்து அவங்கவுங்க ஊருக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஊரே இல்லை. நாங்க எந்த இதுவும் நாங்க வசதி இல்லாதவங்க. நாங்க எங்க கொண்டுட்டு போவோம்? எங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நீதி வழங்கணும். இது தொடர்பாக சிங்கம்புணரி வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது வருவாய்த்துறையினர் அந்த பகுதியில் இடம் ஒதுக்கீடு செய்து தரும் பட்சத்தில் மயானம் அமைக்க தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.